எல்லாருக்கும் பெரிய வணக்கம். என்னுடைய எவ்ரிதிங் ஒனிவே ஃபேமிலிக்கு மார்ஷல் மாஸ்டர் ஃபேன்ஸ் எல்லாரும் சீக்கிரமாக அசம்பிளி ஆகுங்க. இன்றைக்கி நாம் 100வது எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலிக்கு புதுசாக ஒரு ஆளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி லிங்ஷான் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சில அக்குபஞ்சர் பாயிண்டில் வந்து இது பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நீ இதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து லின்ஷான் தான் வெக்கப்பட்டு தன்னை வந்து மறைச்சிக்கிட்டு நிற்பான். நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் வந்து ஐயோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு வெக்கமாக வருதே, ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு உடம்புல வந்து நான் ரொம்ப குட்டாக ஃபீல் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷத்தில் வந்து குதிச்சுட்டு இருப்பா. அப்போ தான் திரும்பி பார்க்குறப்ப நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்வாடு வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து அடிச்சிட்ருக்கோம். டேய் பாஸ்டர்ட், கண்டிப்பாக நான் உன்னை வந்து கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ரிவெஞ்ச் வந்து விட்டுட்ருப்பா. நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லோரும் வந்து வெளியே போயிட்டாங்க போல், நான் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணிக்குள்ளே வந்து போயிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவனை சுற்றி போட்டுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை மொத்தமாக வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ தான் வந்து அதுக்கு வெளியே வந்து நம்மளுடைய சாடு மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வருத்தமாக வந்து நின்றுருக்க போது நம்மளுடைய மெஜஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போர்ட்ஸுக்கு வந்து இந்த கிட்ஸை வந்து சென்ட் பண்ணி வச்சது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குயின் ஃபாங் கூட இருக்க அந்த பிரின்ஸு அப்புறம் நம்ம வாங்கு எல்லோரும் வந்து இது பண்ணிகிட்ருப்பானுங்க. வாங்கு தான் வந்து கண்ணு முழிச்சு வந்து அப்படியே வேகமாக எழுந்து வெளியே வருவான். ஃபைனலாக இந்த கிட்டு வந்து வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறப்போ வெளியே கேட்டில் தான் வந்து காட்டுவாங்க. அப்போ தான் அங்கே பாருங்கள், அவங்கக்கிட்ட வந்து வெறும் 6 பேர் தான் வந்து வெளியே வந்திருக்கானுங்க, மற்ற பேர்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ இது ரொம்ப அமேசிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே எல்லாருமே வந்து செத்துட்டானுங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒயின் கிளானில் இருக்கவனுங்களாம் வந்து கிண்டல் பண்ணுறப்ப நம்ம ஸ்வாட மாஸ்டர் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் அவனுங்க அமைதியாகிடுவானுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கு வந்து வெளியே வருவான். இவர் ஏற்கனவே வருத்தத்தில் இருந்தாலும் வாங்கு வந்ததை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் வாங் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க கிளான்லாம் வெறும் ஒரு ஆள் தானே வந்திருக்கான், இன்னும் நிறைய பேர் வரணுமே, ஏன் நீ இவ்வளோ வந்து எம்ப்ரெஸ் ஆகுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கேட்குறப்போ வாயை மூடுறா அப்படின்றப்ப நம்ம வாங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீ வந்து ஹெவன்லி ரிலேமை வந்து பிரேக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு ஏன் நம்மளுடைய லீ கூட வந்து பார்த்தோன்னா இந்த குப்பெல்லாம் வந்து ஹெவன்லி ரிலேமுக்கு மாறிட்டானேன்ற போது லிங்ஷானும் அப்புறம் கூட இன்னும் சில பேர்லாம் வருவாங்க. அவங்க எல்லாமே ஹெவன்லி ரிலேமில் இருக்கிறத வந்துட்டு அதர் கிளானை சேர்ந்தவங்கலாம் வந்து பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, ஹெவன்லி ரிலேமை சேர்ந்தவங்க வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பார். அப்போ தான் வந்து டோட்டலாக ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து இருந்த ரெக்கார்டு எல்லாமே இன்றைக்கி முறியடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்வாடு மாஸ்டரும் வந்து பார்க்குறப்போ உடனே அந்த பிரின்ஸும் அந்த பிரின்சஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அப்புறம் அவர் தான் கேட்பார், லார்ட் நீங்களும் வந்து ஹெவன்லி ரிலேமுக்கு வந்து இயர்லி ஸ்டேஜில் தான் வந்துட்டிங்களா, பரவாயில்ல, நாட் பேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நீங்கள் வந்து அந்த குயின் ஃபேங்கையும் குயின் சானியும் வந்து உள்ளே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ உடனே அந்த பிரின்ஸ் தான் சொல்லுவார், குயின் ஃபாங்கு வந்து என் கூட தான் வந்து கல்ச்சுவேஷன் உள்ளே பண்ணிகிட்டு இருந்தான், ஆனால் நான் குயின் சேனை வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே அந்த ஜாங் தான் வந்து செத்துட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுடைய வாங்கு வந்து அது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ தான் வந்து லிங்ஷானும் வந்து லைட்டாக கவலைப்படுவான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வெளியே வருவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா மிட் லெவல் ஹெவன்லி லெவலில் வந்து இருப்பான். அதை வந்து பார்த்துட்டு அந்த வயசான முதியவர் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸில் வந்து முதல் ஆளாக வந்து நீ இந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போல் மிட் லெவலில் வந்து வந்திருக்க, நீ தான் இந்த இதுவை வந்து பிரேக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அடுத்தடுத்த ஆட்களை வருவாங்க. அப்போ தான் வந்து குயின் ஃபாங்கோ வந்து வருவான். அவன் வந்து 3rd இன்டர்மீடியம் ஹெவன்லி லெவலில் வந்து இருப்பான். அதை வந்து பார்த்துட்டு இது என்னால் நம்ப முடியலன்னு அந்த பிரின்ஸை வந்து சொல்கிறப்போ பாருங்கள் அந்த சோல் ஃபார்மேஷன் கேட்டு வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லும் போதே வந்து நம்மளுடைய சாடு மாஸ்டர் தான் கொஞ்சம் நீ உயிரோடு இருந்தால் சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். நீ வெளியே வராமல் இருக்க தான் நல்லதுன்னு அந்த லேடியை வந்து சொல்லுவாள். இதோடு வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.